பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் என்று உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் நலமாக வாழ்வு என்று விசுவாசிக்கிறேன். இந்த செய்திகளை தொடர்ந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியல. ஒரு வசனங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறேன் இல்லையா? அந்த வசனங்கள் ஏன் அனுப்பி கொண்டிருக்கேன்னா, நிறைய செய்திகள் செல்ஃபோன் மூலியமாகவோ இல்லை டிவி மூலியமாக மேக்ஸிமம் பார்க்க மாட்டேன். டிவியை பார்க்கணும்னு சொன்னால் எதையாவது ஒன்று போட்டு பார்த்துருப்பேன். அதில் எந்த செய்தியும் பார்க்கறது கிடையாது. ஏன்னா முதல் தப்பு அங்கே தான் புறப்பட்டது. கொரோனாவில் சில பாதிப்புகள் ஏற்படும் போது டிவி மூலியமாக ஒரு சிலர் பிரசங்கம் போது எல்லா ஜனங்களுக்கு அது ரொம்ப ஒரு உதவியாக இருந்தது. அதையே சிலர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, நல்ல வீட்லேயே ஜனங்கள் சிலர் உட்கார அந்த பலவீனமே ஆயிடுச்சு இல்லையா? அவங்களுக்கு ஒரு காரணமாக காட்டி சபை கூடுதலை வரதை கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆட்சி வந்த பிற்பாடு அதெல்லாம் ஒன்றியலாத அளவுக்கு மாற்றி அமைச்ச பேர் எல்லாரும் சபையை திறக்கப்பட்டது. சபையில் நடத்தக்கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மூலியமாக கடவுள் ஒரு திட்டத்தை கட்டளையிட்டார். ஏன்னா அப்படி கட்டளையிட்டால் தான் ஜனம் வெளியே வர, எல்லாம் வராது இல்லையா? இப்போ நம்மளே போய் பிரசங்கிக்கிறோம், ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்கன்னு சொன்னால் வரமாட்டாங்க. இப்படி கட்டளை இட்டுக்கிறாங்களே, எதனா அவனா அப்படின்ற அளவுக்கு பேசுகிற ஜனம் நம்ம ஜனம் இல்லையா? அந்த கொரோனாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் மறித்து போனதுக்கும் அந்த ஓடி போயிட்டு அதை அடக்கம் பண்ணும்படி போய் கொண்டே இருந்தான். எந்த சபை எந்த சபை சார்ந்தவர்கள் எல்லாம் கிடையாது, அதை செய்து கொண்டே இருந்தேன். ஏன்னா எந்த நாளாக இருந்தாலும் பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம்னு திட்டவட்டம் போட்டது அப்படியே நடக்க போகுது இல்லையா? அது மாற போகிறதே கிடையாது. அது மாற்ற முடியுமான்னு கேட்டால் கிடையாது. கோடிக்கணக்கில் பணம் சேர்ந்தால் 2வது வருஷம் வாழ்ந்தாலும் நீ எங்கே போனோம்? மரணத்தை கண்டிப்பாக ஒரு நாள் எடுத்தாகும். மறைஞ்சு ஒளிந்து வாழற வாழ்க்கை அதோடைய சுயநலமாக வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம். ஊழியத்துக்கென்று வந்துட்டு பிற்பாடு ஒரு பாதிப்பு ஒரு சூழ்நிலை வரும்போது ஆனால் ஒரு சில விஷயம் அதிகம் மாரி என்னை போல ஒரு சிலர்லாம் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாத இருக்கலாம். அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்னு சொன்னால், இன்னைக்கு இருக்க தமிழ்நாடு அரசு நிமித்தமாக நம்ம கொடுத்த முதலமைச்சர் நிமித்தமாக கட்டளையாக இருந்தது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு பண்ண பிற்பாடு எல்லாம் ஃப்ரீயாக ஆனாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டளை இருக்குது, எங்கேயும் ஜாக்கிரதையாக கடந்து போங்கன்ற மாதிரி கொடுப்பாங்க. விசேஷமாக அப்படி தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நாணமாக நடந்து கொள்ளுன்ற போது யாருமே அதை நாணமாக பகிர்ந்து கொள்ளும். ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சென்னையில் இருப்பதோ யாரும் தமிழ்நாட்டை மட்டும் சொல்கிறேங்க, தமிழ்நாட்டை சார்ந்து இருக்க சில இடங்களில் பார்க்கும்போது டிவி மூலியமாக வந்த செய்தி ஒரு சிலர் அது சூழ்நிலையை மாற்றிடுச்சு. யாருமே ஆலயத்துக்கு கடந்து போவதில் அதை பகிர்ந்து கொள்வது கிடையாது. இந்த ஊழியக்காரங்க அவங்களவே பகிர்ந்து கொள்வது கிடையாது. இந்த சில மாதங்கள் நடந்தது இல்லையா? அப்போ 2020 நான் டிஸ்சார்ஜ், எனக்கு உடம்பு சரியாகி சென்னை மாதாவர் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆட்சி பார்த்தோன்னா அதில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு சின்ன பசங்கள்லேருந்து தெரியாது. அப்போ இவ்வளோ லாங் 100 கிலோமீட்டர் கண்ணன் திருத்தணிக்கு வந்திருந்தாலும் நான் அந்த மருத்துவமனைக்கு போய் இருந்தேன். ஒன்றுமே இல்லை, நீங்கள் போகலான்னு சொல்ல வந்துட்டேன் நான். அப்போ மாஸ்க் போட்டுன்னு வரும்போது 21 மாஸ்க் எல்லாரையும் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படியே அந்த மாஸ்க் போட்டுன்னு பல கிராமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கத்திரை ஏற்படுத்தினார். போய் பல கிராமங்களை சந்தித்து ஏழை எளியில் சந்திக்கப்பட்டு ஏழைக்காரங்க கத்திர கடன் கொடுப்பான் என்று நீதிமொழி 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி எல்லாரும் சந்தித்து இந்த கிராமத்தில் இருக்கிற வாலிபர்லாம் கொண்டு போய் பயந்து போயிருந்த வாலிபர்லாம் கொண்டு போய் அநேக இடங்களில் உதவி செய்யணும். இது ஈஸியான ஒரு காரியமாக தான் செய்து கொண்டிருந்தேன். எனக்கு எந்த டிராஃபிக்கும் கிடையாது, நான் பாட்டு வண்டியில் போய் கொண்டு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் என் கிராமத்துக்குள்ளே இருக்கிறவங்க வீட்டுக்கு ஒரு அரிசி கொடுக்கணும்னு சொல்லி அரிசி கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ வீடு சந்தித்து எல்லாருக்கும் அந்த மழை, அந்த நேரத்தில் கொஞ்சம் மழை பெய்யும் என்ன பண்ணுறான், வீடை சந்தித்து எல்லாத்தையும் செய்கிறோம், பால் கொடுத்துன்னு வரோம். அப்போ இதெல்லாம் எப்படிடான்னா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. அன்னை திரேசாவுடைய வரலாறு சில புத்தகங்கள்லாம் படிக்கப்படும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை. எனக்கு படிப்பறிவு கிடையாது, இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன புத்தகத்தை படிப்பேன் இல்லையா? அப்போ அந்த தாயை பார்த்தீங்கன்னா அந்த குஸ்துரோகியும் மற்றவங்களை சந்தித்து அவங்க காட்டின அன்பு அரவணைப்பை தான் அநேக நாள் வாழ்ந்தாங்களாம். அப்போ ஆண்டவர் எப்படி பண்ணுறாருன்னா, ஊழியத்தின் பயணங்களை கொண்டு போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷத்தை கொடுத்தாரு. எனக்கு கடவுள்கிட்ட கேட்பேன் இல்லையா, எனக்கும் ஒரு ஆவியானவர் இறங்கணும், எனக்கு உதவி செய்யணும் இல்லையா? அப்போ ஏசாழைக்கராவுடைய தலைமை ஐயா இருந்துட்டாரு. அவர் பீச்சில் பிரசங்கும் போது இந்த ஆவியானவர் எனக்கு இறங்கி உதவி செய்யணும்னு கேட்டவன் நான். அவர் எப்படி பார்க்காத பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார், அந்த ஆவியானவர் எனக்கு ஊற்றப்படுமே. அப்படி ஊற்றப்பட்டது 2020 இல்லையா? அப்போ 2000 ஊற்றப்பட்டது. அப்போ இந்த இன்னைக்கு 26 வருஷம் நான் ஊழியத்துக்குள்ளே பயணித்து கொண்டிருக்கேன்னா தேவநாம மகிமத்தினால் போக முடியும், தவிர மனுஷனை நம்பி ஓடுவது கிடையாது. மனுஷரை சந்தித்து தேவனை நம்பக்கூடிய ஒரு மனிதனாக மாற்றி அமைப்பை தவிர அது குற்றமோ குறைகளோ பயம் காட்டுவதோ இருக்காது. அவங்கள பயத்திலேருந்து வெளிங்க வரக்கூடிய சுவிசேஷமாக தான் இருக்கும்.
அப்படி ஒரு வசனத்தை கத்தர் கொடுத்தார். நிறைய நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா நடந்துக்கிற விதம் சரி. இனி 2025 அப்படி ஒரு வழியில் கடந்து போவோம். கரெக்டான சுவிசேஷம் அறிவிங்க. சபைக்குள்ளே போய் மற்றொரு சபைக்காரங்களை கடந்து போய் தீர்க்கதரிசனம் சொல்லி பயங்காட்டி ஒரு சபை கொண்டு போவாதீங்க. அறியாத ஜனங்களை அறிவிங்க. குடிப்பழக்கத்தில் விழுந்து கிட்ட தூக்கி எடுங்க. பாவத்தில் விழுந்து தூக்கி எடுத்து பாருங்க. சுவிசேஷத்தை அறிவித்து பாருங்க. பவுலை சவுலாக்கின கத்தர் உங்களை கொண்டு செய்யணும் என்று சொன்னால், இப்போ சுயநலத்தை விட்டு விலகி வந்தால் கத்தர் உங்களை கொண்டும் அநேக சவுலை பவுலாக்கி கொடுப்பார். நிச்சயமா முடியும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது, நீ ஒருத்தர் சந்தித்து சுவிசேஷத்தை அறிவிச்சு வீட்டுக்கு வந்து பாருங்க. கத்தர் அங்கே நடக்கிற அற்புதம். ஏன்னா நல்லா செங்கல்பட்டு பகுதியில் நான் எங்கள் ஐயா சென்னையில் இருக்கிறாரு, கண்ணாடி கடை, எனக்கு கண்ணாடி பொண்ணுங்கிற கண்ணாடி அவர் தான் செஞ்சு கொடுத்தார். அவர் நான் ஊழியத்துக்கு போகும்போது என்னை கல்லு தூக்கி ஒருத்தர் அடிக்க வந்தார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை அவர் ஒருவர் அந்த அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிறைச்சாலையில் இருக்கப்படும் போது அநேக கட்ட வைக்கப்பட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி வரும்போது அவன் என்ன பண்ணுறான், பாதுகாப்பாளர் மரணத்துக்கு ஓடப்படும் போது ஏதோ ஒன்று செய்து கொள்ளாது, உனக்குள்ள ஒரு கேடு ஒன்று செய்து கொள்ளாது, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறன்ற சுவிசேஷ அறிவிமா என்ன மாரி சூழ்நிலை இருந்தாலும் அது மாதிரி நான் பிரசங்க அந்த வசனத்தை எடுக்கும் போது அப்போஸ்தலர் புத்தகத்து 16ஆம் அதிகாரத்தை எடுக்கப்படும் போது ஒருவர் என்ன அப்படிதான் கல்லு தூக்கின்னு வந்தார். அவர் என்ன பண்ண தெரியுங்களா, அடுத்த நாள் 2 கால் வீங்கிச்சுன்னு சொல்லி அங்கே எனக்கு செங்கல்பட்டுலேருந்து ஃபோன் வருது, சென்னை வேசார்படியில் இருக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வரப்படும் அவர் என்ன கேட்டேன்னா, ஐயா நான் எதனா ஆண்டவருக்கு செய்யணும், நீங்கள் சபை கட்டத்துக்கு இடம்னு பிரசங்கித்து கொண்டிருந்தீங்களே, அது யார் எனக்கு அந்த இடத்த காட்டினாரோ அவருக்கு அதை கொடுத்துறேன். நான் அதை போய் பார்க்கல இந்த நாள் வரைக்கும். 15 வருஷத்துக்கு அப்புறம் வருது, நான் போய் பார்ப்பது கிடையாது. கத்தர் செய்த அதிசயம் அந்த கிராமத்துக்கு ஒன்று செய்திருக்கிறான்னு சொன்னால் அந்த கிராமத்தை சார்ந்து இருக்கிற யார் அதை முன்வைத்தாரோ அவர்கிட்ட ஒப்படைச்சுன்னு சொல்லி வந்தவங்க நாங்கள் ஊழியத்து. அதுவே நிறைய இருக்கிறாங்க சென்னை பட்டத்தில். நிறைய ஊழியத்துக்குன்னு ஒரு பகுதி பிரித்து எடுக்கப்பட்ட நம்மளோட ஊழியங்கள் நேர்த்தியாக இருக்கணுங்க. டிவி மூலியமாக செல்போன் மூலியமாக இதுமாரி நான் செல்லில் பேசணும்னு சொன்னால் இந்த செல்போனில் பார்த்தோன்னா பேசக்கூட சரியாக ஒரு நோட்ஸ் கிடையாதுங்க. உடைய ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை சொல்லி சத்திய வசனத்தை நீ சொல்லி பாருங்க, கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு கத்தர் ஒரு வசனத்தை கொடுத்தாரு, அதை படிக்கிட்டீங்களா, ரொம்ப நல்லா இருக்குது அந்த வசனம், உங்களுக்கும் கேட்க நல்லா இருக்கும். அப்போ என்னங்க 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிக்கும்போது, பொய் சொல்ல மனுஷன் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனுஷன் புத்திரன் அல்ல, அவர் சொல்லி செய்யாத இருப்பாரோ அப்படின்னு இன்னைக்கு வசனம் அமைச்சிருப்பேன் எல்லாருக்கும். அப்போ பொய் சொல்ல ஒரு மனுஷன் கிடையாதுங்க, மனுமாற மனுஷ புத்திரனும் கிடையாது. அப்போ கடவுள் சொல்லப்பட்ட காரியத்தை கொஞ்சம் தாமதிக்கும். அதுதான் சங்கீத புத்தகத்தை சொல்லுவார். 33ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனம் போது அவர் சொன்னாலாகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். அப்போ இந்த வார்த்தைகள் பார்க்கப்படும் போது அந்த வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து கொள்ள ஜனங்க மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது சரியாக நேர்த்தியாக இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார் இல்லையா? அப்படிதான் இருக்கிறாரு. பொய் சொல்ல ஒரு மனுஷனும் கிடையாது, அவர் மனமாற ஒரு மனுஷ புத்திரன் அல்ல, அவர் சொல்லும் செய்யாத இருப்பாரோ. இப்போ சொன்னார்னா செய்யாத இருக்க மாட்டாருங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா 26 வருஷம் ஆகுது. என் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின்படியாக அழைப்பின்படி இன்னும் ஊழியம் செய்து எத்தனை போராட்டங்கள் இல்லையா? ஒரு ஆண்டுலேயே 3 விதமான பிரச்சனை நடக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ரெண்டு தாயை இழந்து போனது ஒரு பக்கம், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு பலவீனம் ஏற்பட்ட ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தேன் அதே அந்த வருஷம் முடிய முன்பே என் சகோதரர் மரித்து போனான்னு இன்னொரு பக்கம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் அந்த ஊழியத்தில் எப்படி செய்வாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் இத்தனை நடந்து கொண்டே தான் இருக்குது தவிர ஊழியங்கள் ஒரு நாளும் தடைபடாமல் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். தேவன் அப்படித்தான். யோவான் புத்தகம் 12:26 எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதா அவன் கனப்படுத்துவார். அந்த ஊழியத்தில் தடுமாட்டம் ஏற்பட்டாலும் பிதாவானது இறங்கி அற்புதத்தை செய்து. இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை பட்டத்துன்னு ஒரு ஐயா வருவார், சுவிசேஷ அறிவாக வருவார், ஒரு வாஜர் அவர். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அந்த காரிய கட்டயத்தை பார்க்க போனோமோ இன்னைக்கு கூட அவர்கிட்ட பேசும்போது சொன்னால், அப்பா நீங்கள் வாங்க இங்கே அப்படின்னு. அவர் வந்து இங்கே சுவிசேஷம் அறிவித்துக் நான் மருத்துவமனையில் இருக்கும்போது சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறாரு. அப்போ கடவுளை ஒருத்தரை தேர்ந்து எடுக்கிறாரு பாருங்க, பிரித்து எடுக்கிறாரு பாருங்க. அவரை வந்து ஒரு அற்பமாக நினைப்பாங்க சிலர்லாம். அவர் ஏதோ ஏறாம அப்புறம் பார்த்தா 4 நாள் அவருடைய பிரசங்கமே மாறி போச்சு. கர்த்தர் நல்ல பிரசங்கத்தை பண்ண ஆரம்பிச்சாரு. காரணம் என்ன நடந்ததுன்னா, கர்த்தர் அழைத்த அழைப்புகள் சரியாக பகிர்ந்து கொண்டு நீ பார்க்குற நீயாக இருந்தாலும், நீ ரட்சிக்கப்பட்ட மகளா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட மகனா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட குடும்பமா இருக்கலாம், சரியாக பகிர்ந்து கொண்டு கர்த்தரிடத்தில் நீ அர்ப்பணித்தால் கர்த்தர் உன்னை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். ஏதோ ஒரு கோணமான பாதை உனக்கிட்ட இருந்தால் உன்னை தொடர்ந்து பயணிக்கும், நிச்சயமா நடக்கும். ஐயா நான் வந்து எந்த ஊருமே அப்படி நினைக்காதீங்க, அதெல்லாம் பொய். நிறைய முக்காவாசி பொய் சொல்றவங்க தான். 1 பேதுரு புத்தகத்தில் நல்லா இருக்கும். 1 யோவான் புத்தகத்தில் 1:7 படி என் ரத்தம் சகல பாவம் நோய்களை சுத்திகரிக்கணும் போது ஒருத்தர் என்ன சொல்லுவான், நான் என்ன பாவம் செய்தேன்னு கூட சொல்லுவான் 8ஆம் வசனத்தில்.
அப்படிதான் நீங்கள் மன்னித்தவன். நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. நான் என்னங்க பாவம் செய்தேன்? எந்த பாவமே இல்லை. மனசார பார்த்து, கண்ணில் பார்த்து, மனசில் யோசிக்கிறதே பாவம் தான் இல்லையா? நம்ம கொடுத்த வேலையை சரியாக பகிர்ந்து கொள்வாங்க. எங்ககிட்ட நிறைய பேர் சுயநலமாக பேசுறது எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட பகிர்ந்து கொண்டு சில நீதிமானை போல பேசி கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லி கொண்டு தான் இருப்பேன். ஏன்னா பிரித்தெடுத்து பார்ப்பது ஊழியம் கிடையாது, சேர்த்து பார்ப்பது தான் ஊழியம். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில். அது கேட்டு கடந்து போகிறவங்க நல்லா இருக்கிறாங்க. கேட்டு அதை விட்டு பார்த்துக்கலாம், நாளை ஒரு காலத்தில் அவர்கிட்ட பேச தரணும்னா நம்ம பேசிக்கலாமே அப்படின்னு நினச்சேன்னா, இங்கே என்கிட்ட வர்றதுக்கு முடியுமான்னு பார்த்தா முடியாது, போயிடும். நல்லா யோசிங்க. என்னை அழைத்து அனுப்புறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்னை நீ அசால்ட்டாக பார்க்கணும்னு சொன்னால் அவர் அனுமதி இல்லாத என்னை பார்க்கறதுக்கு நோ அனுமதி. சென்னை பட்டத்தை சுற்றி ஊழியம் பண்ணியிருந்தோம். திடீர்னு தேவன் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என்னை மாற்றி அமைக்கிறாரு. நீ போய் அந்த கிராமத்துக்கு போயிட்டு வந்திருக்கிற, அந்த கிராமத்துக்கு வந்துருன்னாரு. எத்தனை வரும் அந்த கிராமத்துக்குள்ள வந்தபோது, எத்தனை அவமானம், எத்தனை போராட்டங்கள், அத்தனைக்கு முன்னிருந்து யுத்தம் பண்ற கர்த்தர் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவர் கூட இருந்து நம்மளை பார்த்துக் கொள்வார். உன்னை அழைத்தார் வீட்டுக்கா, உன் வீட்டில இருந்து உன்னை ரட்சிக்கப்பட்டு அழைத்து ஆலயத்துக்குள்ள நீ கடந்து போய் கஷ்டப்பட்டுங்கன்னு கவலைப்படாத. இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை நீ படிச்சு பாரு. சங்கீதம் 33:9 அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டா நீக்கும். அப்போ அவர் சொல்றதுக்கு வேண்டிய வழி உங்ககிட்ட இருக்குதான்னு கேட்டா இல்லையே. அப்போ வேதத்தை ரொம்ப நல்லா இருக்கும். இதே என்னங்க 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும் போது, வீடு வாசல் முழுவதும் எத்தனை கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது, கர்த்தர் வார்த்தை மீற முடியாது. அந்த தீர்க்கதரிசி அழகா பேசுவான். ஏன் இந்த தீர்க்கதரிசி பேசணும்? ஏற்கும் ஒரு முறை இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா பேச வந்தவனுக்கு என்னங்க 22ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் படி, இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி தேவன் அறிவுரைப்படுத்துவாரு. 2வது கழுதை கொண்டு பேசுவாரு. 3வது கர்த்தரே பேசுறாரு. அதுதான் இங்கே எண்ணாங்கத்துல 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அடிக்கிறோம். போய் சொல்ல ஒரு மனுஷன் கிடையாது. மனமாற மனுஷ புத்திரன் அல்ல. அவர் சொல்லக்கூடிய காரியத்தை செய்யக்கூடிய காலத்து சரியா நடக்கும். வீடு நம்ம வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தாலும் சரி, போய் சொல்ல முடியாது. கர்த்தருடைய கட்டளை மீற முடியாது. அவர் அந்த காலத்துக்கு சரியாக செய்து முடிப்பார் என்று என்னாங்க 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்றாரு. அப்போ நம்மளுக்கு ஏன் அந்த ஆசீர்வாதம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னங்க புத்தகத்துல 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிச்சு பாருங்க. உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்குதுங்க. தேவனுக்கு விரோதமாக செய்யற பாவங்கள், மனுஷனுக்கு விரோதமாக செய்யற பாவங்கள், மனைவிக்கு விரோதமாக இல்லையா, புருஷனுக்கு விரோதமாக, சகோதரனுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக எத்தனை பாவங்கள் செய்யறியா, அந்த பாவம் உன்னை தொடர்ந்து பயணிக்க முடியும்போது என்ன செல்வாக்காட நீ வாழ்ந்தாலும் சரி, ஒன்றும் இல்லாதபடி என்ன ஆயிடுவேன், பிரச்சனைல மாட்டிக்குவேன். உலகத்தின் மத்தியில் நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு போகலாம், ஆனா உள்ளத்துல பார்த்தீங்கன்னா மன கலங்கி கவித்து கொண்டிருக்க காரணம் உன் பாவம் உன்னை தொடர்ந்து பயணிக்கும். நீ இந்த புதிய மாதத்தை கடந்து போக 2025ஆம் ஆண்டுல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கார். நிச்சயமா கொடுத்திருக்கார். அந்த வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்லாது, அந்த வார்த்தை ஒரு நாளும் மாத்தாது. இந்த வருஷம் என்ன கொடுத்தா தெரியுமா? தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கொடு, கர்த்தர் ஒன்று பெரிய கதை. யோபு 2:21 சொன்னபடி நடந்து வருது. தேசத்துல பயந்து ஜனங்கள் பயப்படாதே இருந்தாரு. அது இன்னைக்கு மழை பெஞ்சு சொல்றது கிடையாதுங்க, இல்லையா? போன ஆண்டு இதே மாதத்துல 12ஆம் மாதத்துல கடைசியா என்னோட பேசப்பட்ட காத்துல உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி அனுப்பணும். அப்போ ஆயத்தம் பண்ண போய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அநேகர் பாதுகாக்கப்பட்டாங்க. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட லிஸ்ட்ல கிடையாது, பாதுகாப்பு லிஸ்ட்டுக்கு வந்துட்டோம். தேசமே பயப்படாதுன்னு இருப்பாரு, அதுல ஒரு ஆளாக இருங்க. அப்போ தேசம் பயப்பட மகிழ்ந்து களி கூறுன்றது என்கிட்ட வரல. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும் போது எனக்கு செய்யல. யாரெல்லாம் இதை விசுவாசி தான் அத்தனை பேர் அதை பார்க்க வைத்து இதை சாட்சியா நிக்க வச்சார் கர்த்தர். என்ன நிறைய காரியங்க நம்மளை விட்டு எது விலகி போகுதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த பாவம் நம்மளை தொடர்ந்து பயணிக்குதுன்னு பாருங்க. அறிக்கை செய்து விட்டால் அற்புதம் நடக்கும். இதுதான் என்னங்க 32ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் சொல்லப்படுகிற வார்த்தைகள். பாவம் நம்மளை தொடர்ந்து பிடிக்குது, பேச முடியாது நிக்கிற காரணங்கள் என்ன, என்ன சூழ்நிலை பண்ணி கொண்டிருக்கிறோம், எதை நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத பேசி கொண்டிருக்கிறோம், எதை நம்ம ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசியிருப்போம். எத்தனை ஊழியக்காரங்க பண்ற தவறுக்காக பேசியிருக்கலாம், தப்பு கிடையாது இல்லையா? சில தவறுகள் பேசுற வார்த்தைகள். இப்ப சமயத்துல கூட நான் அரக்கோணம் பகுதியில ஒரு வீட்டு கடந்து போகும்போது அந்த வீட்டை சுத்தி பல பிரச்சனை சொல்லியிருக்காங்க. நான் ஒண்ணு சொன்னேன், வாரி இறைப்பன் விருத்தடிவான். முதல்ல இங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துரு, சுத்தமா வை, இந்த வீட்டை நல்லா வை, அது பரிசுத்தத்தோடு வைத்துக்கொள்ளு. நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தமாயிருன்னு சொன்ன கர்த்தர் நிச்சயமா அந்த குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தி உயர்த்துவார். விசுவாசிக்கணும் இல்லையா, நம்பணும் இல்லையா? முழுமையோட நம்பிக்கை ஒப்புக்கொடு. உன் பாவம் உன்னை தொடர்ந்து வர பயணித்து காரணம் என்னன்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக நீதிமொழி புத்தகத்துல சொன்னதை போலவே
28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனப்படி தன் பாவங்களை மறைக்கணும், வாழையிட மாட்டான், அறிக்கை செய்து இரக்கம் வருவானா. இந்த மாசத்தின் கடைசி செய்தியா இருக்குது, இந்த வருஷத்தின் கடைசி செய்தியா இருக்கு, இன்று கடைசி செய்தியா இருக்கும். அறிக்கை செய்து ஒப்புக்கூடி 2025ஆம் ஆண்டு கட்டத்தை நீ காலை வைக்க முன்பே கத்தர் ஒரு அதிசயத்தை உனக்கு காணப்பார். உனக்கு மட்டும் இல்ல, பார்க்கிற நான் பிரசங்கிக்கிறேன், என்ன மறைச்சு பேசுறாரு கத்தர், நிச்சயமா என்னையும் உயர்த்துவார் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன். எல்லா காரியத்தையும் கத்தர் செய்து முடிப்பார். கொடுத்த வசனத்தை மாத்தி பேசுறது கிடையாது இல்லையா, பொய் சொல்ல ஒரு மனுஷன் கிடையாது. இந்த உலகத்தை உண்டாக்கி உருவாக்கி தேசத்தை அந்த மக்கள் மத்தியில் ஒரு செல்வ சீமானாக நம்மளை மாத்துற தேவனத்தில் முழு மனதோடு தேவனை தொழுந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மளை வாழாக்காமல் தலையாக்க மேலும் மேல் ஆசீர்வதித்து நிற்பது அந்நிய கண்களில் ஜனங்கள் பார்த்து உன்னை பார்த்து பிரமிக்கத்தக்க உயர்த்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.